ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் எல்லாம் வதக்கி அரைச்சி போட்டுட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 7 விசில் வச்சோம்னா சூப்பராக நமக்கு மட்டன் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிரும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாதம் எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கோங்க, கூடவே லைக் பட்டனி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசால் வந்து கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடுவோம். சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், அதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வெங்காயத்தை ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிருச்சு. இதோட 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு கரிஞ்சிற மாதிரி இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கைவிடாமல் பார்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயும் வெங்காயம் லேசாக வதக்கிய பிறகு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு நம்மளை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கூட எவ்வளோக்குள்ளே வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நான் பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணி பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் சூடாயிருச்சு. இதில் பிரிஞ்சி இலை, பட்டை எல்லாம் ஆட் பண்ணிக்கிடுவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் நல்ல எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதோடு கொஞ்சமாக புதினா மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி எண்ணெயிலே வதக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்படி எண்ணெயிலே நம்ம வதக்கி ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கிடுவோம். தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா கழுவி வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த மசாலாவோட எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்ததையும் நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா மட்டனும் நல்லா வதங்கிருச்சு. நல்லா இப்படி எண்ணெயிலே வதக்கும்போது நல்லா ஜூஸியாக கிடைக்கும். மட்டனும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டோம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம மசால் பொருட்கள் ஆட் பண்ணிக்கிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிடுவோம். மசாலா எல்லாம் மட்டனில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம்.
இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டாச்சு. இதை மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 7 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போது ஒரு 7 விசில் போல் ஆயிடுச்சு. நல்லா ஏரும் நல்லா ரிலீஸ் ஆகிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான மட்டன் கிரேவி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு. பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றின அளவும் கரெக்டாக இருந்துச்சு. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்து சூப்பராக இருந்துச்சு. கறியும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருந்துச்சு. நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்குற அளவுக்கு நல்ல கறி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனுக்கு கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.